அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நம்பர் ஆஃப் எம்பிபிஎஸ் இடங்கள் சரிங்களா. ஸோ அதில் நம்பர் ஆஃப் எம்பிபிஎஸ் சீட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸில் 2024 இருந்த சீட்டு 2025 எதிர்பார்க்கிற சீட். ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டகரி, அப்புறம் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, மொத்தமாக எத்தனை இடங்கள் இருக்குது அதை பற்றி இந்த இதில் சொல்ல போகிறோம். ஸோ 2024 இருக்கிற நம்பர் ஆஃப் சீட்ஸ் அடிப்படையில் இந்த வருஷமும் நான் அப்படியே தான் எடுத்திருக்கிறேன், எதுவுமே பிளான் பண்ணல சரிங்களா. ஈவன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி 4 காலேஜ், ஸ்டேட் செல்ஃப் ஃபினான்சிங் 22 கல்லூரிகள், இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம இந்த காலேஜில் இது டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ எகெயின் கவர்மெண்ட் காலேஜில் லாஸ்ட் ஒரு வீடியோவில் கொடுத்தோம், கவர்மெண்ட் காலேஜில் மட்டுமே மொத்தமாக ஒவ்வொரு கம்யூனிட்டி அடிப்படையிலும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்றதை சொல்லியிருப்போம் சரிங்களா. ஸோ அது மாதிரி இப்போ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸு, ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஸோ கம் டு த வீடியோ. ஸோ நம்பர் 1, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் ஓசி கேட்டகரிக்கு மொத்தமாக 565 இடங்கள் இருக்கு, 22 கல்லூரிகளை மொத்தமாக சேர்த்து சரிங்களா. அடுத்து செல்ஃப் ஃபினான்சியல் பிசி கம்யூனிட்டியில் இருக்கிற மொத்த மாணவர்களுடைய இடங்கள், மொத்த இடங்கள் 483 சீட்ஸ் இருக்கு சரிங்களா. ரைட். சீட் மேட்ரிக்ஸ்ல பிசிஎம் பொறுத்தவரைக்கும் மொத்தம் 64 இடங்கள் இருக்கு, 64 சீட்ஸ் இருக்கு. அப்போ உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் நீங்க கவர்மெண்ட் காலேஜோட கம்யூனிட்டி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். எம்பிசியில மொத்தம் இருக்கிற இடங்கள் 364 இடங்கள் இருக்கு. அடுத்து எஸ்சியில 275 இடங்கள் இருக்கு சரிங்களா. ஸோ அடுத்து எஸ்சிஏ மொத்தம் 53 சீட் இருக்கு சரிங்களா. எம்பிபிஎஸ் 53 சீட் இருக்கு. எஸ்டியில மொத்தம் 19 இடங்கள் இருக்கு. 19 இடங்கள் 22 காலேஜ் இருக்கு, எப்படி சார் 19 சீட் தான் வருதுன்னா, நார்மலா எஸ்டி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரே 1% தான் ரிசர்வேஷன். அதுல லாஸ்ட் இயர் கொடுத்தா இந்த வருஷம் கொடுக்க மாட்டாங்க, அது மாதிரிலாம் மாறும். அது இல்லாமல் லாஸ்ட் இயர் கொடுத்தது இந்த வருஷம் கொடுத்தது இல்லை, இங்கே இருக்கிற சீட்ஸை 7.5 கொடுத்தது அதெல்லாம் டேலி பண்ணி தான் போட்டிருப்பாங்க. இதோட நம்பர் ஆஃப் சீட்ஸில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கவர்மெண்ட்ல அஃபிஷியலாக கொடுத்த பிறகு பார்க்கலாம். எகெயின் இது அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான். மொத்தமாக செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு ஒரு 470 சீட் இருக்கு செல்ஃப் ஃபினான்ஸ்ல. கிறிஸ்டின் மைனாரிட்டியில மொத்தம் 82 இடங்கள், 2 கல்லூரி. மேனேஜ்மெண்ட் கோட்டால 470 சீட் சொல்லிட்டேன். அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட் உங்களுடைய ரேங்க் நீங்க பார்த்துருப்பீங்க. கிறிஸ்டின் மைனாரிட்டியில 82 இடங்கள் இருக்கு. கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு நான் சூப்பரான வீடியோ கொடுக்குறேன். கிறிஸ்டின் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட் 82, 2 காலேஜ் மட்டும்தான் அது கிறிஸ்டின் மைனாரிட்டி எலிஜிபிள் லிஸ்ட்ல பேர் இருக்கு. எத்தனாவது இடத்துல இருக்குன்ற சீரியல் நம்பர் முக்கியம் இல்லை, உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்க எத்தனாவது மார்க்ல இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதை பத்தி அவேர்னஸ் வீடியோ தொடர்ந்து வரப்போது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் தெலுங்கு மைனாரிட்டில 294 இடங்கள் இருக்கு. மலையாள மைனாரிட்டி, ஏன்னா தெலுங்கு மைனாரிட்டில லாஸ்ட் இயர் 1000 அந்த மாதிரி இந்த வருஷம் கிட்டத்தட்ட 1600 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மலையாள மைனாரிட்டி போன வருஷம்லாம் கொஞ்சம் கம்மி, இந்த வருஷம் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் 70 82 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் இருக்கிற இடங்கள் மொத்தம் 52, ஒரே ஒரு காலேஜ் மட்டும். என்ஆர்ஐல மொத்தம் 511 இடங்கள். போன வருஷம் பெருசா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் கிடையாது, இந்த வருஷம் 700 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா எனிபடி கேன் எலிஜிபிள். பட் தமிழ்நாட்டில் இருக்கிற இடங்களை எம்பிபிஎஸ் சீட்டை வாங்குவதற்காக 711 மாணவர்கள் ரெடியா இருக்கிறாங்க. பல்வேறு காரணங்கள் இருக்கு, அதை பத்தி வீடியோ ரெக்கார்ட் முடிஞ்சிச்சு, பப்ளிஷ் ஆனோன்னு பாருங்க. அடுத்து சிஎம்சி 50% சரிங்களா. 50%ல 50 சீட்டு. இந்த 50% 50 சீட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 38 சீட்ஸ் மைனாரிட்டி நெட்வொர்க்கு, 10 சீட் ஸ்டாஃப் கோட்டா, 2 சீட் ஓப்பன் சீட். ரைட். 20% பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் மாணவர்களுக்கு மட்டுமே 20% கவர்மெண்ட் கோட்டால கொடுப்பாங்க. ரிமைனிங் 30% தான் ஹரிஜானல் ரிசர்வேஷன்ல பிடிச்சு சிஎம்சி வெள்ளூருடைய சீட்டை பகிர்ந்தளிப்பாங்க. ரைட். ஓகே. செல்ஃப் ஃபினான்ஸ்ல சீட் மாதிரி டோட்டலா இருக்கிற மொத்த இடங்கள் 3303. மொத்த இடங்கள் உங்களுக்கு பெருசா நீடட் இருக்காது, பட் உங்களுடைய கம்யூனிட்டியில எத்தனை இடங்கள் இருக்குன்றதா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம். ரைட். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் 4 கல்லூரிகள் இருக்கு. கவர்மெண்ட் கோட்டால ஒரு 5, 20, 5, 40, மேனேஜ்மெண்ட் கோட்டால 16, 20, என்ஆர்ஐனா 30 லட்சம், இந்த மாதிரி கட்டக்கூடிய ஒரு கல்லூரிகள். பிரைவேட் யூனிவர்சிட்டி பட் கவுன்சிலிங் கண்டக்ட் பை டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன். இதுல மொத்தம் 4 கல்லூரிகள். ஒன்று சென்னையில வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், ஈவன் திருச்சி பெரம்பலூர்ல தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப், கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் லாஸ்ட் இயர்ல ஆரம்பிச்ச காலேஜ். இந்த வருஷம் சில கல்லூரி எதிர்பார்க்கிறோம், பட் இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லை. பட் வெயிட் ஃபார் த அப்டேட். பட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில மொத்தம் 7 இடங்கள் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தாச்சு, செல்ஃப் ஃபினான்ஸ்ல சொல்லிட்டேன். அப்படியே பிரைவேட் யூனிவர்சிட்டி வந்தா ஓசியில மொத்தம் 83 இடங்கள் இருக்கு. அதே மாதிரி பிசியில ஒரு 71 இடங்கள் இருக்கு.
அதே மாதிரி பிசிஎம்ல ஒரு 9 சீட் இருக்கு. அதே மாதிரி எம்பிசியில் 54 இடங்கள் இருக்கு. எஸ்சி கேட்டகரியில் 41 இடங்கள் இருக்கு. எஸ்சிஏ கேட்டகரியில் 7 இடங்கள் இருக்கு. எஸ்சியில் ஒரு 4 காலேஜ் 3 காலேஜ் தான் சீட் கொடுக்குறாங்க. மூணே சீட் தான் இருக்கு. இதே போல மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 138 சீட் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஈவன் அதில் 3 கல்லூரி வந்து தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் கூட தெலுங்கு மாணவர்களுக்கு மட்டும் அல்லாமல் அதை பிரித்தெடுத்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் மாணவர்கள் அதிகமாக வரவேற்கிறாங்க. சரிங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 138 இடமும் தெலுங்கு மைனாரிட்டியில் 40 இடங்களும் என்ஆர்ஐ சீட்டாக மொத்தம் 82 இடங்களும் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ மொத்தமாக ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கேட்டகரியில் இருக்கிற 528 இடங்கள். சரிங்களா? இவ்வளோ சீட்டு. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் பார்த்துட்டோம், செல்ஃப் ஃபினான்ஸ் பார்த்துட்டோம், ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியும் பார்த்துட்டோம். எங்கேயாவது சீட்டை வாங்கிடணும். இதில் நமக்கு டேலி ஆகலைன்னா வேற என்ன ஆப்ஷன்ல எங்கே போய் படிக்கிறது? சரிங்களா? அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாங்க, பிளான் பண்ணுங்க. எங்கேயாவது டாக்டர் படிங்க. தயவு செஞ்சு டாக்டர் படிக்கிறன்றதுக்கு பதிலாக எனக்கு பரவாயில்ல அப்படின்றதுக்காக இன்னொரு ஈக்குவலான ஒரு கோர்ஸ் தேடாதீங்க, கண்டுபிடிக்காதீங்க. அப்படி ஒரு கோர்ஸ் இன்னும் உலகத்தில் கண்டுபிடிக்கவே இல்லை. எம்பிபிஎஸ் தான், டாக்டர் தான். அதுக்கு சமமாக இன்னொரு படிப்பு இந்த உலகத்திலேயே கண்டுபிடிக்கல. தயவு செஞ்சு எல்லாரும் எம்பிபிஎஸ் படிங்க, டாக்டர் படிப்புகளை எடுத்துடுங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.